வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜூனியர் NTR உடைய அடுத்த பட அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஏன்னா படத்தை பற்றி அப்டேட் எல்லாம் கொடுக்குற அப்படின்னு சில பேர் கோவப்பட வேண்டாம், விஷயம் இருக்கு. அடுத்த படம் எது சம்பந்தப்பட்ட படம் தெரியுமா? முருகப்பெருமானுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து அந்த படத்தை எடுக்கிறாங்க. இதுதான் டிபேட்டு. இங்கே தமிழகத்தில் சில கும்பல் பார்த்தீங்கன்னா முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே முருகனை சுருக்கி வைக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தொடர்ந்து சொல்கிறோம், இந்த தமிழ் கடவுள், வடநாட்டு கடவுள் இதெல்லாம் ஹிந்து மதத்தை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சொற்கள். ஹிந்து கடவுள் அவ்வளவுதான். அதுக்குள்ளே என்ன தமிழ் கடவுள், ஆந்திரா கடவுள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுகிறோம்ல, அந்த டிபேட் தான் நடந்துக்கு இருக்கு. ஜூனியர் NTR முருகப்பெருமான மையமாக வைத்து ஒரு படத்தை எடுக்கிறாரு. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டை தாண்டிடுறாரு முருகன். இனியும் தமிழ் கடவுள் அப்படின்னு முருகனை சுருக்கக்கூடாது, சுருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ விஷயம். சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒருத்தர் பதிவு போடுறாரு, நம்மளுடைய முருகனை ஆந்திராவில் இருக்கிறவங்க படமாக எடுக்கிறாங்க, என்னமோ அவங்களுடைய கடவுள் மாதிரி படமாக எடுக்கிறாங்க. திருப்பதியை மறுபடியும் தமிழ்ஸு கிளைம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டு வச்சிருக்காரு. அவசரப்பட்டு இந்த தப்பான பதிவை போட்டுட்டாரு. திருப்பதியை மறுபடியும் நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தர் ஒரு பதிலடி கொடுக்குறாரு. இஃப் தமிழ்ஸ் டேக் இட் திருப்பதி ஒரு வருஷத்தில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒரு புகைப்படம். என்னன்னா, திருப்பதி கோவில், அந்த கோவிலுடைய ரெண்டு பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா சுவர்களில் இந்த அரசியல் போஸ்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பல இடங்களில் ஒட்டி இருக்கிற மாதிரியும் கீழேலாம் குப்பைகளாக இருக்கிற மாதிரியும் ஒரு ஏஐயை பயன்படுத்தி ஒரு போஸ்டரை ஷேர் பண்ணியிருக்காரு. தமிழ்ஸு திருப்பதியை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு வருஷத்தில் திருப்பதி இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதுதான் பெரிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு. பாதி பேர் என்ன சொல்கிறாங்க, இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, தமிழ்நாடு திருப்பதியை மறுபடியும் எடுத்துக்கிட்டா இப்படியா வரும் திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி தானே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கோவில்களை இத்தனை வருடங்களாக ஆட்சி செய்கிற திராவிட கட்சிகள் மாற்றி வச்சுருக்காங்க. திருப்பதி கோவில் எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் தமிழகத்தில் எவ்வளவு பிரபலமான கோவில்கள் இருக்குது. ராமேஸ்வரம், நார்த் இந்தியன்ஸு பல பேர் தினமும் ஆயிரக்கணக்கான பேர் ராமேஸ்வரத்துக்கு வராங்க. அந்த ராமேஸ்வரத்தை இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி வச்சுருக்கு? எவ்வளவு டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கணும், ஆனால் எதுவுமே பண்ணலை. ராமேஸ்வரம், திருச்செந்தூர் போய் பாருங்கள். திருச்செந்தூர், திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம் இவ்வளவு ஆன்மீக தலங்கள் தமிழகத்தில் இருக்குது. ஆனால் அதை 60 வருடங்களாக ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் குவாலிட்டியாக அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றலை. அந்த நபர் சொன்ன மாதிரி கோவிலுக்கு பக்கத்திலேயே அரசியல் போஸ்டர்கள் நிறையா பார்க்க முடியும், குப்பைகளை பார்க்க முடியும். அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்னு பாதி பேர் சொல்கிறாங்க. அதுபோக கோவில்களுடைய வாசல்லையே கடவுள் மறுப்பாளர்களுடைய சிலைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு பாதி பேர் சொல்கிறாங்க. இதில் உங்களுடைய ஆப்ஷன் எது? ஃபஸ்ட்டு சொன்னவங்க மாதிரி எதிர்ப்பா, இல்லை ரெண்டாவது சொன்னவங்க மாதிரி கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், உடுமலையில் பார்த்தீங்கன்னா நேற்று அண்ணாமலை ஒரு தனியார் மருத்துவமனையை துவக்கி வச்சுருக்காரு. அண்ணாமலை இயக்கத்தில் பல மருத்துவர்கள் சேர்றாங்க, பேராசிரியர்கள் சேர்றாங்க, டீச்சர்ஸ் சேர்றாங்க, ஐடி ப்ரொஃபஷனல் சேர்றாங்க. இது மாதிரி எல்லா செக்டாரில் இருந்தும் அண்ணாமலை இயக்கத்தில் வாலண்டியர்ஸு சேர்ந்துக்கு இருக்காங்க. அப்படி ஒருத்தர் தான் உடுமலையில், அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்த ஒருத்தர் தான் உடுமலையில் தனியார் மருத்துவமனையை தொடங்கியிருக்காரு. அதை அண்ணாமலை திறந்து வச்சிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலைக்கு பயங்கரமான வெல்கம்ங்க. இதனால் புதுசா அண்ணாமலை எங்கே போனாலும், தமிழ்நாடை தாண்டி எங்கே போனாலுமே அவ்வளவு வரவேற்பு கிடைக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே கிடைக்காத. அதனால் அது காமன். அது ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உடுமலையில் அண்ணாமலைக்கு மிக உற்சாகமான வரவேற்பை பொதுமக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மருத்துவமனை திறப்பு விழாவில் அண்ணாமலை பேசினது தான் ஹைலைட்டு. அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஹெட்டு அண்ணாமலை கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, 100 கார்டை தரோன்னா, ஒரு 100 கார்டு போட்டு தரோம். இந்த 100 கார்டை பி த லீடர்ஸ் இயக்கம் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் 100 கார்டை கொடுங்க. அந்த 100 கார்டை வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடியவங்களுக்கு இலவச சிகிச்சை, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இலவச சிகிச்சை வழங்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்லியிருக்காரு. இதற்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, இலவச சிகிச்சை, ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச சிகிச்சை அப்படிங்கிறது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு வழங்கலாம். அவங்களுக்கு ஒரு டைப் கார்டு. இன்னொரு டைப் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வசதி இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தனி கார்டு. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவங்களுக்கான அந்த கட்டணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க
அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைப் கார்டு. டாக்டர் ஃபீஸ் கிடையாது, மெடிக்கல் ஃபீஸ் மட்டும்தான். இது மாதிரியான கேட்டகரி. ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய செலவு, ஆப்ரேஷனில் டாக்டருக்கான ஃபீஸ் போகும்ல, அது கிடையாது. அந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு தேவையான மருந்து பொருட்களுக்கான செலவு இது மட்டும் கொடுத்தா போதும். இப்படி ஒரு கார்டு போடுங்க, 2 டைப்பாக கார்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இது ஒரு மருத்துவமனையில் மட்டும் கிடையாது, மாநிலம் முழுவதும் அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்களே, அந்த மருத்துவர்கள் மூலமாக இது மாதிரியான ஸ்கீம்ஸை மாநிலம் முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ண அண்ணாமலை பிளானில் இருக்காராம், வி த லீடர்ஸ் இயக்கம் மூலமாக. ஸோ இது ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது இந்த பிளானிங், இந்த திட்டம். பலர் பாராட்டுறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.